ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ராமானுஜம்ஸ் அகாடமிலிருந்து நான் உங்கள் பிசிக்ஸ் வாத்தி சந்தோஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்றீங்கன்னா இந்த வெளியே வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஐ வில் பி பிளேசிங் a யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ். எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல என்ன பிளேஸ் பண்ணணும்? யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணணும். பாசிட்டிவ் என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகும். ஓகே, இதே இது நெகட்டிவ் சார்ஜ் ரெஃபரன்ஸ் வந்து எப்பவுமே யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் தான். இப்போ இங்க வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் டைரக்ஷன் பார்க்கணும்னா அந்த இடத்துல கண்ணை மூடிட்டு என்ன பிளேஸ் பண்ணணும்? யூனிட் பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் பிளேஸ் பண்ணணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகும்? அட்ராக்ஷன் ஆகும். அட்ராக்ஷன் ஆகிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்வெர்ட் டைரக்ஷன்ல வரும். இது வந்துட்டு ரேடியலி அவுட்வர்ட், இது வந்துட்டு ரேடியலி இன்வர்ட். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.